ஆனுவல் பிளானர் வந்ததுக்கப்புறமா ரொம்ப பிரம்மாண்டமாக மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்து ஆரம்பித்த பெரிய சேனல் சின்ன சேனல் எல்லாமே வந்துட்டு ஆளுங்களை சேர்த்துட்டாங்க. இப்போ 2 மாதம் நிறைய ஆஸ்பிரன்ஸ் எல்லாம் சேர்ந்து படிச்சிருப்பீங்க. சிலர் வந்து வீட்டில் இருந்து படிச்சிருப்பீங்க. பெய்ட் ஆர் ஃப்ரீ ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க பேட்ச் எப்படி போயிட்டுருக்குது? அவங்க ஸ்டார்டிங்கில் 2 மாதத்துக்கு முன்னாடி அப்படியே ரொம்ப ஓவர் ஹைப்பில் கொண்டு போனாங்க பார்த்தீங்களா? அந்த ஹைப் இன்னும் கண்டினியூ ஆகுதா? நான் இதை இப்போ ஏன் கேட்குறேன் அப்படின்னா, அந்த வீடியோவில் பலரும் வந்துட்டு உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. சிலர் வந்துட்டு இல்லை அப்படிலாம் இல்லை சூப்பர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவங்களாம் வந்து கண்டிப்பாக பேட்சில் ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. இப்போ 2 மாதத்துக்கு அப்புறம் உண்மையாக என்ன நடந்துகிட்ருக்கு? இதை நம்ம எதுக்காக இந்த இடத்துல பேசுகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்துட்டு புதுசாக ஒரு மாதமாக ஹஸ்பண்ட்ஸ் உள்ள வந்துகிட்டே இருப்பாங்க. நம்ம போயிட்டுருக்க ஒரு பாதையில் முள் இருந்துச்சுன்னா நம்ம காலில் குத்தி நமக்கு அது வலிச்சிருச்சு அப்படின்னா அதை எடுத்து ஓரமாக போட்டு போகணும். அதே மாதிரி தான் நம்ம ரோட்டில் போகிறப்ப ஆப்போசிட்டில் போலீஸ் வந்து ஹெல்மெட்டுக்கு பிடிச்சிருந்தாங்கன்னா யாருன்னே தெரியாது, அவங்ககிட்ட சொல்லிட்டு போவோம் போலீஸ் நிற்கிறாங்க பார்த்துப்போங்க அப்படின்னு. ஸோ ஒரு அவேர்னஸ்க்காக தான். நம்ம பட்ட கஷ்டத்தை யாரும் படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களோட உண்மையான எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். எதுக்காக உண்மையான எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஜாயின் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ படிக்காதவங்க ஹேட்டர்ஸ்லாம் வந்துட்டு கண்டு மணி கமெண்ட் போடாதீங்க. ஏன்னா உங்களோட கமெண்ட்ஸை பார்த்துட்டு அந்த பேட்சில் அவங்க ஜாயின் பண்ணுமா வேணாமாங்கிறத பொதுவாக உள்ள வர டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் முடிவு பண்ணணும். அதுக்காக தான் உண்மையை வந்துட்டு கமெண்ட்ஸில் போடுங்க. உங்களுக்கு ஒரு பேட்ச் பிடிச்சிருக்கா, இந்த பேட்ச் சூப்பராக இருக்குக்கா, நான் பே பண்ணி படித்ததுக்கு ஒர்த்து அப்படிங்கிறதே மறக்காமல் சொல்லுங்கள். நிறைய சொல்கிற மாதிரி குறையும் சொல்லியே தான் ஆகும். நான் இந்த வீடியோவில் எந்த ஒரு பேட்சோட பேரையும் சொல்ல போகிறதே கிடையாது. ஸோ யாரும் கொடியை தூக்கிட்டு வர வேணாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகிஸ் டிப்ஸ். நான் உங்கள் மகி. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வாட்டி இன்ட்ரோவே வந்துட்டு 1.5 நிமிஷத்துக்கு போயிடுச்சு. சரி வாங்க, ஃபஸ்ட்டு பாயிண்ட். நிறைய பேர் வந்துட்டு ஷெடியூல் கொடுத்தாங்க 2 மாதத்துக்கு முன்னாடி. அவங்க கொடுத்த ஷெடியூலை வந்துட்டு கரெக்டாக கொண்டு போயிட்டுருக்காங்களா? கரெக்டாக கொண்டு போகிறது அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணப்போ ஷெடியூல் 1 வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணியிருப்பீங்க. அப்போ வந்துட்டு டெய்லி ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ போட்டு ஓவர் ஹைப் பண்ணி எல்லா ஷெடியூலுக்கான வீடியோ லிங்க்கெல்லாம் ஷேர் பண்ணி அவங்கவுங்க பேட்சுக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஷெடியூல் 1லேருந்து ஸ்டில் இப்போ வந்து நீங்கள் ஒரு 10-12 வரைக்கும் ஷெடியூல் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். 2 மாதத்துக்கு மேலே ஆகுதுல. ஸோ இப்போ வரைக்கும் அதே மாதிரி கொண்டு போகிறாங்களா? இல்லை ஷெடியூல் 1 and 2, 3லாம் நல்லா ஹைப்பாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் போக 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 அப்படியே வந்துட்டு லோவாயிடுச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களே. நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா அதையும் வந்துட்டு மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா, எனக்கு அதில் ஒன்றும் ஆக போகிறதில்ல, லைக்கில் எனக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஏன்னா சிலர்லாம் நினச்சிக்கிறீங்க கமெண்ட் பண்ணி லைக் பண்ண உங்களுக்கு காசு போகுமோ, கமெண்ட்ஸ் லைக்லாம் காசு வராது. ஸோ நீங்கள் தைரியமாக உங்கள் மனசில் இருக்கிறத கமெண்ட் பண்ணலாம். அடுத்தவங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும். குறிப்பாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 and குரூப் 2 படிக்கிற நம்மள மாதிரி இருக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இது பயனுள்ளதாக இருக்கும். சரி, ஃபஸ்ட் பாயிண்ட் இது பார்த்தாச்சா? நெக்ஸ்ட்டு, இந்த ஆன்லைன் டெஸ்ட்டுங்கிறது ஒவ்வொரு அகாடமி ஒவ்வொரு மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. சிலர் வந்துட்டு கொஸ்டின் அப்புறம் வந்து பிடிஎஃபாக சென்ட் பண்ணிடுவாங்க. நம்ம அதை வந்துட்டு எழுதி முடிச்சுட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதுக்கெலாம் கரெக்டாக ரேங்க் லிஸ்ட்டு ஷெடியூல் வைஸ் கொடுத்துட்ருக்குறாங்களா? சிலர் வந்துட்டு ஆன்லைன் டெஸ்ட்டு அந்த டைம் சொல்லிடுவாங்க, நம்ம போய் ஆன்லைன் டெஸ்ட் அட்டன் பண்ணணும். ஆன்லைன் டெஸ்ட்டுக்கும் அதே மாதிரி சரியாக ரேங்க் லிஸ்ட் கொடுக்குறாங்களா? ஏன் நான் ரேங்க் லிஸ்ட்டை மென்ஷன் பண்ணி கேட்குறேன் அப்படின்னா, நம்ம எப்பவுமே டெஸ்ட் போடுறதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு ஒரு 100 பேத்தில் எத்தனாவதாக இருக்கிறோம், நம்ம மார்க் என்னங்கிறத பார்க்குறப்ப நமக்கு அடுத்த டெஸ்ட்டில் இது இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தோணும். ஏன்னா பலரும் வந்துட்டு ஷெடியூல் 1 and 2ல் கொண்டு போகிற மாதிரி போக போக வந்துட்டு அந்த மார்க் லிஸ்ட்லாம் சரியாக வந்துட்டு அப்லோட் பண்ணுறதில்ல அப்படின்னு ஆஸ்பிரண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நான் அதுக்காக அதை மென்ஷன் பண்ணி கேட்டிருக்கேன். ஏன்னா ரேங்க் லிஸ்ட்டு மார்க்குங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு அதுதான் வந்துட்டு செல்ஃப் மோட்டிவ் மாதிரி இருக்கும். இது செகண்ட். தேர்ட் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் இப்போ ஒரு டெஸ்ட்டு அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா, புக்கில் இருந்து ஸ்கூல் புக்கில் இருந்து எவ்வளோ கொஷின்ஸ் அவங்க எடுக்கிறாங்க, அவுட் ஆஃப் சோர்ஸ் எவ்வளோ கொஷின் எடுக்கிறாங்க. ஏன்னா சிலர்லாம் நான் வந்து அட்டன் பண்ணியிருக்கிறேன், ஸ்கூல் புக்கே வந்துட்டு 100 கொஸ்டினில் 95 கொஸ்டின் ஸ்கூல் புக்லேயே இருக்கும். சிலர் வந்துட்டு அப்படியே ஆப்போசிட்டாக எடுத்து வச்சுருப்பாங்க. ஸ்கூல் புக்கில் நம்ம படித்த கேள்வி எதுவுமே இருக்காது. ஸோ ரெண்டையுமே என்ன கேட்டால் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும். ஸ்கூல் புக்கும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன் தான், அதே மாதிரி அவுட் சோர்ஸும் வந்துட்டு இம்பார்ட்டன் தான். ஸ்கூல் புக்கு ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு அவுட் சோர்ஸை கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்துட்டு அதிகமாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இது வரைக்கும் அட்டன் பண்ண டெஸ்ட்டில் ஒரு 100 கொஸ்டினுக்கு ஸ்கூல் புக் கொஸ்டின்ஸ் எவ்வளோ கேட்டிருக்காங்க, அவுட் சோர்ஸ் எவ்வளோ கேட்டிருக்காங்க. நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களோட ராங் ஆன்சர் நீங்கள் செக் பண்ணிக்க முடியுமா, அந்த சோர்ஸ்லாம் கொடுக்குறாங்களா? சிலர் வந்துட்டு எக்ஸ்பிளைன் வீடியோ கொடுத்துட்றாங்க, சிலர் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி பிடிஎஃப் ஆன்சர் கொடுத்துட்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அவைலபிளாக இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். 4th ஒன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்துட்டு ஒரு அமௌண்ட் பே பண்ணி ஒரு பேட்சை ஜாயின் பண்ணிட்டீங்க. நான் இப்போ வரைக்கும் 1-2 டெஸ்ட் தான் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் நான் வந்துட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணவே இல்லை, அகாடமி சைட்லேருந்து ஏன்னு கூட என்னை கேட்கல அப்படின்னு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதையும் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு 2 மாதமாக நான் போட்ட வீடியோலேயே வந்துட்டு அகாடமியில் கூப்பிட்டு விசாரிக்க மாட்டாங்க, பேச்சுலர் சேர்ந்து நம்ம தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுவும் உண்மைதாங்க, பேச்சுலர் சேர்ந்து நம்ம தான் படிக்கணும். ஒரு பணம் கட்டி சேர்கிற இடத்துல ஒரு ஷெடியூல் ஸ்கிப் பண்ணிட்டாங்கன்னா விடலாம். ஒரு 7-8 ஷெடியூல் அவங்க வந்து அட்டென்ட் பண்ணவே அப்படிங்கிறப்ப ஆஸ்பிரண்ட்ஸ் கால் பண்ணி கேட்கலாம். அவங்க
ஏன்னா நம்மக்கிட்ட ஃபீஸ் வாங்கியிருக்கிறாங்க, நம்ம ஏன் அட்டன் பண்ணலங்கிறத குறைஞ்சபட்சம் கேட்டால் அவங்க தெரிஞ்சுக்கட்டும். ஏன்னா யாருமே வந்துட்டு யாரையும் வந்துட்டு கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால், எனக்கு இப்போ வரைக்கும் ஒரு ஃபோன் கால் கூட வரலைங்க. இப்படி ஒருத்தி நான் பேட்சில் இருக்கிறதே என் பேட்சுக்கு தெரியாது அப்படின்னு பணம் கண்டதுக்கப்புறம் நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா அதை மென்ஷன் பண்ணுங்கள். இல்லைங்க, என் பேட்ச் வந்து ரொம்ப சூப்பராக போகுது, நான் ஒரு ஷெட்யூல் ஸ்கிப் பண்ணிட்டேன், அவங்களே வந்து எனக்கு கால் பண்ணி கேட்டாங்க, ரொம்ப ரேர், அப்படி யாராவது கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஷெட்யூல் ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளை யாராவது ஒருத்தர் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்சாலும் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுவோம். இது தப்பு தான், பட் நமக்கு வந்து ஒரு பேக் போன் தேவைப்படுதில்ல, அதுக்காக நம்ம வந்துட்டு அமௌண்ட் பே பண்ணி ஒரு இடத்துல ஜாயின் பண்ணுறோம். அப்படி அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப நம்ம படித்து பாஸ் ஆகணும்னு ஒருத்தர் நினைக்கிறாங்க, நம்மளை ஒருத்தர் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க, நமக்கு அது ஒரு மோட்டிவாக இருக்கும். என்னை கேட்டால் அவங்க மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்குறது இதெல்லாம் விட இந்த மாதிரி பண்ணுறப்ப நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூ பண்ணுவாங்க. இது என்னோட ஒப்பீனியன். ஸோ உங்களோட கருத்தையும் நீங்கள் சொல்லலாம் தாராளமாக. இல்லைங்க, நான் வந்து பெய்டு பேட்ச்லாம் ஃபாலோ பண்ணல, நான் வந்துட்டு ஒரு ஃப்ரீ பேட்ச் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நான் இந்த ஃப்ரீ பேட்ச்சில் இவ்வளோ கொடுப்பாங்கன்னு நினைக்கவே இல்லை. ஃப்ரீ பேட்ச்சு பெய்டு பேட்சோட ஒர்த்தாக இருக்குது. அந்த மாதிரி சில ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து ஃப்ரீ பேட்ச் ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக அந்த ஃப்ரீ பேட்சோட நேம் சொல்லி மென்ஷன் பண்ணி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நமக்குலாம் எடுத்தோன்னே பெரிய பெரிய அகாடமி தான் நம்ம கண்ணுக்கு தட்டுப்படும். இந்த மாதிரி சின்ன சின்ன அகாடமி, சின்ன சின்ன பேட்ச் வச்சு நடத்துகிறவங்க சூப்பராக கொண்டு போயிட்டு இருப்பாங்க, ஃப்ரீயாக கொடுத்துட்ருப்பாங்க. அவங்க ரீச்சில் இருந்தால் நமக்கு தெரிய வந்திருக்காது. ஸோ சின்ன சின்ன அகாடமி சூப்பராக ஃப்ரீ டெஸ்ட் கொண்டு போகிறவங்கள பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அமௌண்ட் பே பண்ணி படிக்க முடியாதவங்க அவங்கள ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு போவாங்க. ஏன்னா மேக்ஸிமம் ஆஸ்பிரண்ட்ஸ்னால 1000 rupeesங்கிறதே ஒரு பெரிய அமௌண்ட் தான். அது கூட முடியாதவங்க இந்த மாதிரி ஃப்ரீ பேட்சில் யூஸ் பண்ணிப்பாங்க. மேக்ஸிமம் நீங்கள் எந்த ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலுமே ஒவ்வொரு அகாடமிக்கும் ஒரு புக் பேட்டர்ன் வச்சுருக்காங்க. நம்ம அந்த அகாடமியில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அவங்களோட புக் பேட்டர்ன் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அந்த டெஸ்ட்டில் வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியும், அவங்களோட ஷெட்யூல் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நான் வந்து என்கிட்ட எந்த புக் இருக்குதோ அந்த அகாடமியை சூஸ் பண்ணேன். ஒரு மெயின் ரீசன் புக்ஸு கூட சொல்லலாம். எல்லா அகாடமி பற்றி உங்கள்கிட்ட கேட்டுட்டேன், பட் நான் என் அகாடமி பற்றி சொல்லணும்ல, நான் நேம் சொல்ல போகிறல, அகாடமி நேம் சொல்ல மாட்டேன். பட் நான் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கிற பேட்சில் ஷெட்யூல் வைஸ் ஆன்லைன் டெஸ்ட் போயிட்டு இருக்குது. எனக்கு இப்போ வரைக்குமே ஒரு ஷெட்யூலை கம்ப்ளீட் பண்ண ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நான் வந்து ஒரு 2 வாட்டி ஒரு புக்கை படித்ததுனாலே வந்துட்டு படிக்க ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் உள்ள வரீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எந்த ஒரு ஷெட்யூலாக இருந்தாலும் நீங்கள் அந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டால் மட்டும்தான் யூஆ உள்ள வரவங்க கம்ப்ளீட் பண்ண முடியும் ஷெட்யூலை. நான் ஃபாலோ பண்ணுற அகாடமிங்கிறதுக்காக ஓஹோலாம் சொல்ல முடியாது. நான் வந்து ஒரு ஷெட்யூல் ஸ்கிப் பண்ணிட்டேன், ஒரு 2 days டெஸ்ட் அட்டன் பண்ணலை, எனக்கு டக்குன்னு கால் பண்ணுவாங்க கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நான் ஒரு ஷெட்யூல் ஸ்கிப் பண்ணிட்டேன், ஒரு 4 days நான் அதை ஷெட்யூல் திரும்ப ரீஅட்டன் பண்ணவே இல்லை அப்படிங்கிறப்ப எனக்கு அகாடமிலேருந்து ஒரு கால் வரும். நான் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 2 daysக்கு அப்புறம் திரும்ப நான் அந்த ஷெட்யூல் அட்டன் பண்ணிடுவேன். நான் மேக்ஸிமம் வந்துட்டு ஷெட்யூல் ஸ்கிப் பண்ணதில்லை. ஸோ நான் ஸ்கிப் பண்ணேன் அப்படின்னா பண்ண உடனே டக்குன்னு எனக்கு அகாடமிலேருந்து ஃபோன் பண்ணிடுவாங்கப்பா அப்படிலாம் கிடையாது. ஒரு 3-4 days வெயிட் பண்ணுவாங்க, நம்ம அட்டன் பண்ணவே இல்லை அப்படிங்கிறப்ப ஒரு கால் வரும் அகாடமிலேருந்து. என்னோட ஸ்டடிப்பா நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது வந்து 11th ethics. ஸோ யூனிட் 6 தான் எனக்கு இந்த வீக் ஃபுல்லாக படிக்க ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் நான் இப்போ பார்த்துட்ருக்கேன். நான் வந்துட்டு எல்லா வீடியோலையும் ஸ்கூல் புக் லிங்க் அவைலபிள்னு கொடுத்துருப்பேன். அது வந்து ப்ரொமோஷன் கிடையாது, அஃப்ளிகேட் லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா எனக்கு 2% கமிஷன் கிடைக்கும். இது யூடியூப் சேனல் வச்சுருக்கிற எல்லாத்துக்குமே இந்த ஆப்ஷன் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் ஆஸ்பிரண்ட்ஸ் உங்களுக்கு கூட புரியுது, ஆனால் பல யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ ஏதாவது ஒரு ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 படிக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட அகாடமி பற்றிய உண்மையான கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.